Hello friends, இந்த வீடியோல exercise 5.3 ல இருந்து ஒரு சில sum solve பண்ண போறோம். அது solve பண்றதுக்கு முன்னாடி sum of n numbers ஓட formula என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது AP சீரிஸ்ல இருக்கிற sum of n numbers ஓட formula என்னன்னா s equals n by 2 into 2a plus n minus 1 into d. கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா find the sum of the following APs. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற டீட்டெயில் வந்து A ஓட வேல்யூ இருக்கு. A equals 2, D equals 7 minus 2, so 5, and எவ்வளோ டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்னா 10 டேர்ம்ஸ் வரைக்கும். ஸோ n equals 10. ஸோ Sn ஓட ஃபார்முலா என்ன? Sn equals n by 2 into 2a plus n minus 1 into d. So S10 equals 10 by 2 into 2 into 2 plus n minus 1 வந்து 9, d ஓட வேல்யூ 5. So 10 by 2 5 into 4 plus 45 equals 5 into 49 equals 245. அடுத்த சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி Sn ஓட இன்னொரு ஃபார்முலா என்னன்றத பார்க்கலாம். இப்போ Sn ஓட ஃபார்முலா நம்ம என்ன சொன்னோம்? Sn equals n by 2 into 2a plus n minus 1 into d. கரெக்டா? இப்போ இந்த 2a நம்ம எப்படி எழுதலாம்? a plus a ன்னு எழுதலாம் இல்லையா? a plus a ன்னு எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிடலாம். plus n minus 1 into d. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த a plus n minus 1 into dன்றது என்னது? லாஸ்ட் டேர்ம். கரெக்டா? லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதுதான் a plus n minus 1 into d. ஸோ n by 2 into a plus l. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா find the sums given below. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இதுல a ஓட வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு. a equals minus 5. d ஓட வேல்யூ வந்துட்டு minus 8 minus of minus 5. அப்போ minus 8 plus 5 equals minus 3. ஸோ இன்னொரு வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா an ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது வந்து minus 230. an equals minus 230. இப்போ சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து n ஓட வேல்யூ தெரியணும் இல்லையா? ஸோ n ஓட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா an equals a plus n minus 1 into d. கரெக்டா? ஸோ an என்னது? minus 230 equals minus 5 plus n minus 1 into d ஓட வேல்யூ minus 3. ஸோ minus 3. ஸோ இந்த minus 5 இந்த சைடு வரும்போது plus 5 ஆயிடும். ஸோ minus 225 equals minus 3n plus 3. இப்போ இந்த plus 3 லெஃப்ட் சைடு வரப்போ minus 228 equals minus 3n ஆயிடும். So n equals 228 divided by 3.
ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 76. n equal 76. இப்போ நம்ம இந்த n வேல்யூ கிடைச்சிருச்சு, இதை வச்சு சம் கண்டுபிடிச்சிடலாம். So yes, 76 equals n by 2. So 76 by 2 into இப்போ வந்து நமக்கு லாஸ்ட் டேர்ம் என்னன்றது தெரியும். ஸோ லாஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியறப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா a plus l என்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ -5 plus l வந்து -230. ஸோ -5 minus 230. So 38 into minus 235 equals minus 8930. So அடுத்த questionல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, in an AP given A equals 7, A13 equals 35, find D and S13. ஸோ இப்போ A13 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ A13 னா அது என்னவா இருக்கும்? A plus 12D equals 35. இப்போ A ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 7 plus 12D equals 35. So 12D equals 35 minus 7. So 28. D equals 28 divided by 12 equals 7 by 3. So D ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து S13 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். So S13 equals n by 2. So 13 by 2 into A plus L. Last term என்னன்றது நமக்கு தெரியும் இல்லையா? So A plus L. So 7 plus 35 equals 13 into 7 plus 35 42 divided by 2. So 13 into 21 equals 273. இப்போ இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா D equals 5, S9 equals 75. இப்போ நம்ம A ஓட வேல்யூவும் A9 ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் S9 ஓட ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். S9 equals n by 2. So 9 by 2 into 2A plus n minus 1 into D. So n minus 1 na 8 into D oda value 5. So 9 by 2 into 2A plus 40. So இப்போ இதுல காமனா 2 வெளியில எடுக்கிறப்போ 9 by 2 into 2 into A plus 20. So 2 2 cancel ஆயிடும். So இந்த சைடு நமக்கு என்ன இருக்கும்னா 9A plus 180. இப்போ நமக்கு S9 ஓட வேல்யூ தெரியும், அது வந்து 75. கரெக்டா? So இப்போ இந்த 180 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது சப்ட்ராக்ஷன் ஆயிடும். So minus 105 equals 9A. So A equals minus 35 by 3.
இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ஆன்சர்ஸோ இல்லாட்டி வந்துட்டு ஃப்ராக்ஷன்லயோ ஆன்சர் வரும்போது நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நம்ம கால்குலேஷன் கரெக்டா பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரப்போ நிறைய வாட்டி என்ன ஆகும்னா ஐயோ நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். அந்த டவுட் இல்லாம நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம் நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்பும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாலே ஆன்சர்ஸ் கரெக்டா தான் வரும். ஸோ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது A9 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ A9 ஈக்குவல்ஸ் A plus 8D. ஸோ ஏவோட வேல்யூ minus 35/3 plus 8 into D ஓட வேல்யூ 5. ஸோ minus 35/3 plus 40 equals இப்போ இங்க LCM எடுக்கிறப்போ minus 35 plus 120 divided by 3 equals 85/3. இப்போ இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா L equals 28. அப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து 28. சம் வந்து 144 கொடுத்திருக்காங்க. and there are total 9 terms. அப்போ n ஓட வேல்யூ வந்து 9. நம்ம a ஓட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். so S9 equals 9/2 into a plus L. a plus L ஓட வேல்யூ 28. So S9 ஓட வேல்யூ வந்து 144 equals 9/2 into A plus 28. So 144 into 2/9 equals A plus 28. இப்போ இது 9 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 and 16. So 32 equals A plus 28. So A equals 4. இப்போ இந்த क्वेश्चनல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா the first term of an AP is 5. So A equals 5. Next and the last term is 45. So L equals 45. Sum equals 100. Sorry 400. Sum equals 400. Find the number of terms and the common difference. Okay. இப்போ n கண்டுபிடிக்கணும் and common difference என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும். So நம்ம first வந்து number of terms என்னன்றது கண்டுபிடிக்கலாம். So number of terms கண்டுபிடிக்கிறதுக்கு Sn equals n/2 into A plus L என்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். So Sn வேல்யூ என்ன 400. So 400 equals n/2 into A plus L. So 5 plus 45. So n equals 400 into 2 divided by 50. So இப்போ இதை cancel பண்றப்போ இங்கே 8. So n equals 16. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் D. D கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா an equals a plus n minus 1 into D. So an ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 45. So 45 equals a ஓட வேல்யூ 5 plus n minus 1.
So 15D. So 15D equals 40. So D equals 40 by 15 equals 8 by 3. So இப்போ அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the sum of first 22 terms of an AP in which D equals 7 and 22nd term is 149. So நமக்கு இருக்கிறது D ஓட வேல்யூ இருக்கு and 22nd term எதுன்றது தெரியும். A22 equals 149. நம்ம வந்து சம் கண்டுபிடிக்கணும். அந்த சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு A ஓட வேல்யூ என்னன்றது தெரியணும் இல்லையா? சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா A22 equals A plus 21D. கரெக்டா? சோ A22 வேல்யூ என்ன? 149. So 149 equals A plus 21 into 7. 21 into 7. So 149 equals A plus 147. A equals 2. Next வந்து sum of 22 terms நம்ம கண்டுபிடிக்க போறோம். So S22 நம்மோது S22 equals 22 by 2 into A plus L. A ஓட value 2 plus L வந்து last term. So 2 plus 149. So 22 by 2, 11 into 151. So S22 equals 1661. So இப்போ அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா if the sum of first 7 terms of an AP is 49 and that of 17 terms is 289, find the sum of first n terms. So first வந்துட்டு நமக்கு வந்து S7 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. So S7 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 49 கொடுத்திருக்காங்க. So 49 equals n by 2. So n by 2 னா 7 by 2 into 2A plus n minus 1. So 6 into D. So 49 into 2 by 7 equals 2A plus 6D. So இது cancel பண்றப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய equation 2A plus 6D equals 14. So இது first equation வச்சுக்கலாம். Next S17 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். So S17 ஓட வேல்யூ வந்து 289. So 289 equals 17 by 2 into 2A plus n minus 1 the formula இல்லையா? So plus 16D. So இது solve பண்றப்போ 289 into 2 by 17 in equals 2A plus 16D. இப்போ 17 to 89 cancel பண்றப்போ இங்கேயும் 17. So 2A plus 16D equals 34. So இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இது வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கலாம். So ஈக்குவேஷன் 1 ஐயும் 2 ஐயும் சால்வ் பண்றப்போ நமக்கு A and D ஓட வேல்யூஸ் கிடைச்சிரும். So இத வந்து 2 ஆல டிவைட் பண்ணி நம்ம எழுதுறப்போ A plus 3D equals 7. And next equation 2 ஆல டிவைட் பண்ணி எழுதுறப்போ A plus
8d equals 17. So இந்த equation solve பண்ணா a minus a. So இது cancel ஆயிடும். Next 3d minus 8d. So minus 5d equals 7 minus 17. So minus 10. d ஓட வேல்யூ வந்து 2 நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை வச்சு a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். So a plus 3 into 2 equals 7. a equals 7 minus 6. Therefore a equals 1. நம்ம ஆக்சுவலா क्वेश्चनல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா find the sum of n terms. அது first n terms. So Sn equals n by 2 into 2a. So 2 into a ஓட வேல்யூ வந்து 1. So 2 into 1 2 plus n minus 1 into d ஓட வேல்யூ வந்து 2. So n by 2 into 2 plus 2n minus 2. So plus 2 minus 2 இங்க cancel ஆயிடும். I mean 0. Next வந்து n by 2 into 2n. So 2 2 cancel equals n square. So next questionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா show that a1 till an form an AP where an is defined as below. an equals 3 plus 4n. Also find the sum of first 15 terms in each case. So இப்போ first நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா n ஓட வேல்யூ வந்து k ஆல ரீப்ளேஸ் பண்ண போறோம். So அப்படி k ஆல ரீப்ளேஸ் பண்றப்போ ak equals 3 plus 4k. next term அதாவது an க்கு அப்புறம் அடுத்த term இருக்கும் பாத்தீங்களா அது வந்து ak plus 1 வரும் இல்லையா ak plus 1 equals 3 plus 4k plus 4 equals 7 plus 4k. So ஒரு AP னா என்னது ரெண்டு consecutive terms குள்ள difference வந்துட்டு காமனா இருக்கணும் இல்லையா so ak plus 1 minus ak equals 7 plus 4k minus 3 minus 4k. So 4k 4k cancel ஆயிடும். So நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து 4. இந்த ak plus 1 minus ak ன்றது என்னது ரெண்டு consecutive termsக்கு நடுவுல உள்ள difference. So d equals 4. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா find the sum of first 15 terms. So அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம first a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். So அதுக்கு first என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன்ல n ஓட வேல்யூ 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். So a1 equals 3 plus 4 into 1. So 4 into 1 4. So a equals 7. Next வந்துட்டு நம்ம sum of first 15 terms கண்டுபிடிக்கணும். So இப்போ S15 ஓட ஃபார்முலா என்ன? S15 equals 15 by 2 into 2a. a ஓட வேல்யூ 7. 7 plus n minus 1. So 14 into d ஓட வேல்யூ 4. So 15 by 2 into 14 plus 56.
So 15 by 2 into 70. So இது cancel பண்ணா 35 equals 525. அடுத்த வீடியோல ரிமைனிங் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். Thank you.